ஹலோ லிக்கணம்மா. வணக்கம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நேர வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு மிக்சி இப்போ வாங்கினேன். அதை இது பண்ணி பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பிரீத்தி மிக்சி. லிக்கணம்மாவுக்கு ரொம்ப கனவு இல்லை, ஒரு நல்ல மிக்சி வாங்கணும்னு சொல்லிட்டு புல்லட் மிக்சி வச்சிருந்தேன். எனக்கு அது நல்லா வரல. புல்லட் மிக்சி வாங்கினேன், நல்லா வரல. அந்த காலத்து பழைய மிக்சி வாங்கினேன், அது மீனு மிக்சி. அது ஆனா நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஜார் எனக்கு மேட்சா கிடைக்கல. சரி, அதுக்கு ஜார் வந்து மேட்சா கிடைக்கல. அது இப்ப வாரதே இல்லையா மீனு மிக்சி, அதனால ஜார் கிடைக்கல. அதனால அது சரியாவே இல்லை. அதுதான் வச்சு இவ்வளவு நாள் ஒப்பேத்தினேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நாள் அதுதான் வச்சு ஒப்பேத்தினேன். அப்புறம் ஒரு 2000 ரூபாய்க்கு அதுல குழுக்கல் விழுந்துச்சுன்னு சொல்லி முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அந்த மிக்சி தான் இவ்வளவு நாள் வச்சு யூஸ் பண்ணேன். அந்த 3 மிக்சியும் வச்சுதான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப புதுசா மிக்சி வாங்கியிருக்கேன். பிரீத்தி மிக்சி புதுசா. இது ஜார்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எத்தனை வருஷம் இது மம்மி ஒரு நல்ல மிக்சி வாங்கணும்னு நினைச்சீங்க? எவ்வளவு நாளா நினைச்சேன். அது இப்பதான் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில எது மம்மி இப்போதைக்கு இருக்கிறது? பிரீத்தி தான் பெஸ்டா? இது விடியல்லாம் நல்லாவே இல்லையா. விடியல் அடுப்பு இருக்கு, மிக்சி இருக்கு, ஆனா நல்லாவே இல்லைங்கிறாரு. பிரீத்தி எப்படி இருக்குன்னு தெரியல. 5 வருஷம் வேரண்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, மோட்டார் வேரண்டி வந்து 3 வருஷமும், சர்வீஸ் வேரண்டி வந்து 2 வருஷமும், மொத்தம் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ள பார்க்கலாங்க. 3 கப்பு கொடுத்துருக்காங்க. இதுல கலர் வந்து இந்த கலர் கேட்டு வாங்கல மம்மி? இல்ல, இருந்துச்சு வயலட், லாவெண்டர் கலர். நல்லா இருக்கு. எனக்கு நான் யூஜி படிக்கல, எனக்கு யூனிஃபார்ம் இந்த கலர் தான். நல்லா இருக்கு. இங்க பாருங்க கைஸ், மிக்சி நல்லா இருக்குல்ல. என்னென்னவோ செலவு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சி மட்டும் வாங்கவே இல்லை என் வாழ்க்கையில. இப்பதான் மிக்சின்னா இருந்துச்சு, இந்த பழசு எல்லாம் இருந்துச்சு. புதுசா இப்பதான் இதெல்லாம் மேட்சா வாங்குறேன். புல்லட் மிக்சி வாங்கினேன். புல்லட் மிக்சி எனக்கு என்னமோ பிடிக்கல. அது 2700 ரூபாய்க்கு வாங்கினேன். அது என்னமோ எனக்கு பிடிக்கல. அது இந்த இது மிளகு ஜீரகம் நுணுக்க மட்டும்தான் வச்சுக்கிறது. இது பாருங்க இந்த மிக்சி உட்காந்துக்குதுடா. உட்காந்துக்கோ. அது ரப்பர் கொடுத்துருக்குன்னு சொன்னாரு. பேக்ல எடுத்துட்டு அவர் யூஸ் பண்ண சொன்னாரு. இது ஜார் பாத்தீங்கன்னா, இது ஒரு ஜார் இருக்கு, அது ஒரு ஜார் இருக்கு. 2 ஜாரா. ஜார்லாம் வெயிட் இல்ல, நல்லா இருக்கு. 3 ஜார். 3 ஜாருக்கு மூடி 1 தானே இருக்கு. இன்னும் 2 இருக்குமே. இது இருக்கு. இன்னும் 2 இருக்குமே. இதுல இருக்குமோ? ஆமா. இது எவ்வளவு மம்மி? இது 3500 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பாருங்க. லாவெண்டர் கலர் மூடி. ஆனா ஒரு பொருள் வந்து நம்ம தயாரிச்சோம்னா இந்த மாதிரி தயாரிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குல்ல. நம்ம லாவெண்டர் கலர் பெயிண்ட் அடிச்சா கூட கரெக்டா அடிக்கும். இதெல்லாம் இந்த காருக்கு அடிக்கிற பெயிண்ட் மாதிரி தான். காருக்கெல்லாம் கோட்டிங் அடிக்கிறாங்க, கோட்டிங் அந்த மாதிரி. அந்த இதுல சாயத்துல முக்கி எடுக்கிறது, எடுத்தாலே இந்த கலர் வந்துடும். அந்த மாதிரி. அப்படியா? இப்ப இதுல எல்லாம் குத்து விளக்கு தயாரிக்கிறதெல்லாம் ஷார்ட்ஸ் வருது மம்மி. குத்து விளக்கு இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க? முடி நம்ம திறக்கிறதுதான் கஷ்டம். முடி ஒரே முட்டை அடைச்சிட வேண்டியதான் விட்டு. ஆனா திறக்கிறது கஷ்டம். இந்த இப்படி திறக்கணும். அத போக அப்படியே ட்ரெயின் போயிடும். பிரீத்தி மிக்ஸ் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வச்சிருக்கிறது லாக் எப்படி இருக்கும்? மூடி மூடுறது அதுவும் இதே மாதிரி தான் அமுக்குறது. ஆனா டயர் இருக்கு அதுல. அதுக்கு டயர் இருக்காது. டயர் இருக்குது, டயர் போயிடும் உனக்கு. டயர் போச்சுன்னா மூடி சரியா இருக்காது. டயர் மாத்தணும் அப்புறம். அப்ப அது ஒரு இதுதான் இருக்குல்ல. டயர் இந்த சைஸ்க்கு கிடைக்குமா? இந்த அங்கே ஒரு நம்ம இந்த சதன்மொழி கிட்ட ஒரு கடை இருக்குல்ல. ஆமா, அதுல கிடைக்கும் அந்த மாதிரி. எல்லா சைஸ்க்குமே கிடைக்கும் டயர். இது கிடைக்கும். அப்ப நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பரவாயில்ல. 2 இந்த ரேட்டுக்கு.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு இப்பதான் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எங்க மம்மி வாங்குனீங்க? இது காரைக்குடியில வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். காரைக்குடி அது என்ன சரஸ்வதி மெட்டல் அங்க வாங்கினோம். ஓ, சரஸ்வதி மெட்டல் மார்ட்ல வாங்கினோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வாரவங்களுக்கெல்லாம் இங்க பாருங்க இந்த சம்படம் எவ்வளவு? ஒரு சம்படம் 250 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். மேல கட்டுங்க, மேல எல்லாம் பூவா இருக்கு. நல்லா மாவெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இவ்வளவு ஆழமா இருக்கு சட்டி. ரிட்டர்ன் கிஃப்ட் அதுக்காக இந்த இவ்வளவு வாங்கினா இன்னும் வாங்க வேண்டியது இருக்கு. அவங்கள்ட்ட ஸ்டாக் இவ்வளவுதான் இருந்துச்சு. மீதி ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம், வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் எத்தனை குவாண்டிட்டி மம்மி அதுல இருக்கு? இதுல வந்து 20 குவாலிட்டி தான் இருக்கு. மீதி இன்னும் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் இருந்துச்சு. இதை கார்ல தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டோம். ஆனா சம்பளம் நல்லா இருக்கு. இதுல மாவு நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ள மாட்டி வச்சோம்னாவே இதுல 2 நாள் இது ஒரு நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம். வெயிட்டா இருக்கு மம்மி. வெயிட்டா இருக்கு, நல்லா. இது எப்படி மம்மி இடம் இது பீஸ் கணக்கா இல்ல வந்து எடைதான் போட்டாரு? எங்களுக்கு எடைதான் போட்டு கொடுத்தாரு, பீஸ் கணக்கு. ஆனா பீஸ் கணக்கு ரேட்டும் அதேதான் விழுகுது. நான் எடைய இது பண்ணி பார்த்தேன், விலையோட வகுத்து பார்த்தேன். அதுல இது பீஸ் கணக்கு உள்ள ரேட்டு தான் விழுகுது. அவர் நம்மள்ட்ட சொன்னது 200 சொச்சமோ என்னமோ தான் சொன்னாரு. அதேதான் எடை போட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம கொடுத்த பணத்துல இருந்து அந்த எடையை டிவைட் பண்ணோம்னா அதேதான் வருது. இது எவ்வளவு மம்மி? ஒரு 235 ரூபாய் என்னமோ வருது ஃப்ரெண்ட்ஸ். 240 ரூபாய் கிட்ட வருது. பரவாயில்லையா ஃப்ரெண்ட்ஸ்? பரவாயில்லையான்னு பாருங்க. ஆல்மி ஆனா நல்லா இருக்கு, தகடு நல்லா இருக்கு, கற்காது கொள்ளாது. அது மேல போட்டிருக்கிறது ரங்கோலி கோலம் மம்மி. ஆமா, கோலம் நல்லா இருக்கு. ஆமா, ரங்கோலி கோலம். இந்த டிசைனுக்காக தான் இதை எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. இதை வச்சிடலாம். அப்புறம் இன்னும் 30 ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா? 30 ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வாளி. 7 இன்ச் வாளி இது. இது எதுக்கா மம்மி? சாம்பார்? இல்ல சாம்பார் வைக்கலாம் இல்ல, நம்ம தான் சாப்பாடெல்லாம் மொத்தமா சொல்லிடணும். இது சாம்பார் வைக்கலாம் இல்ல, இது வந்து இந்த நம்ம சொந்தக்காரர்களுக்கு வச்சு முறை வச்சு கொடுக்கறதுக்கு. முறை வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு 10 வாளி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் வாளி முறை வச்சு கொடுக்கறது 501 1001 இப்படி நம்ம வர்றவங்களுக்கு வச்சு கொடுக்கறது. ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு. எப்படி இதுக்குள்ள பணத்தை வச்சு கொடுப்பீங்களா? பணத்தை வச்சு கொடுக்கறது. ஒரு ரொட்டி கட்டு போட்டா? ரொட்டி கட்டு போட்டு பணத்தை வச்சு கொடுக்கறது. இது தேங்காய் எல்லாம் வச்சு கொடுப்பாங்களா மம்மி? நம்மள தேங்காய் வச்சு கொடுப்போம். மத்த ஆளு தேங்காய் வச்சு கொடுப்பாங்க. நம்மள ரொட்டி கட்டு பணம், செலவத்தாள பணம் அதை வச்சு கொடுப்பாங்க. பேங்க்ல போய் செலவத்தாள் வாங்கணும். அது ஏன் மம்மி கல்யாணத்துக்கு செலவத்தாள் தராங்க? தெரியல, செலவத்தாள் தான் கொடுப்பாங்க. 10 ரூபாயும் அதுதான் கொடுப்பாங்க, 1 ரூபாயும் அதையும் கொடுப்பாங்க, 500 ரூபாயும். ஏன்னா அது வந்து புதுசா கல்யாணத்துல கொடுத்ததுன்னு தெரியணும். நிறைய இப்படி கொடுத்தது காசு எடுக்காமலே வச்சிருந்திருக்கேன். 10 ரூபாயெல்லாம் அதுலயே கிடந்து போயிடும். சட்டியை எடுக்க மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன், அது அதுலயே இருந்து போயிடும். அப்படி இது வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளவு இருந்துச்சு? எத்தனை பேக்கெட் வாங்கிருக்கீங்க? 10 பேக்கெட் தான் வாங்கினேன். என்கிட்ட கொஞ்சம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், புதுசா இருக்குது வீட்டுல. அது இருக்கு, அதோட இது அது ஒரு 5-6 இருக்கும், அது ஒரு 10 இருக்கும் வீட்டுல இருக்குது, புதுசே இருக்கு. அதையும் இதையும் சேர்த்து 10 பேக்கெட் வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, ரொம்ப நெருங்கிய சொந்தங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இதுவும் எல்லாமே இதுவும் கொடுத்து இதுவும் கொடுக்கணும். இது முறைக்காக கொடுக்கணும், சடங்கு செய்யறவங்களுக்கு முறைக்காக. அது வந்து கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறதா? அது எப்படி இப்ப கையிலே கொடுத்துருவீங்களா அந்த பாத்திரத்தை? ஆமா, சாப்பிட்டு சொல்லிக்கிட்டு போய் எல்லாம் கொடுத்துட வேண்டியது. கையிலே கொடுத்துருவீங்களா? இல்ல அது ஒரு பை வாங்கணும், வெளியில ஒரு பை போட்டு கொடுக்கணும். ஒரு சின்ன பை போட்டு அந்த பை வாங்கணும். அது என்ன நம்ம சொல்லலையே, அது வாங்கணும். அதுக்குள்ள இந்த இதை போட்டு கொடுக்கணும். சும்மா கையில அப்படியே கொடுக்கறது இல்ல, ஒரு பையில போட்டு தான் கொடுக்கணும். இதெல்லாம் எங்க மம்மி வாங்கினீங்க? இதெல்லாம் எல்லாம் காரைக்குடி சரஸ்வதி மெட்டல் மார்ட்.
ஆனா விலை கூட இருக்குங்கிறாங்க மத்தவங்க சொல்றவங்க. நான் இப்போ ஒரு ஆட்சியை கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து அங்க விலை கொஞ்சம் கூட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. காரைக்குடியில வேற எங்க கம்மியா? வேற கொப்படையம்மன் கோயில் வீதியில போனா கொஞ்சம் கம்மியா இருக்கும், அந்த வீதியில இருக்கு பாத்திர கடையில அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் டைம் இருக்கு இல்ல, அதனால சரி போய் கேட்டு. நாங்க ஃபர்ஸ்ட் அங்கதான் போனோம். ஆமா, ஆனா வந்து அவங்கதான் இல்ல, ஒருத்தர் ஒரு செட்டியார் சொல்லி விட்டாங்க இங்க போனீங்கன்னா விலை கம்மியா இருக்கும், எப்ப நிறைய வச்சிருப்பாங்க, நீங்க உடனே கார்ல எடுத்து தூக்கிட்டு வந்துடலாம், ஆர்டர் எல்லாம் கொடுக்க வேண்டாம்னாங்க. அதனால நாங்க போனா அவங்கள்ட்ட இது 20 தான் இருந்துச்சு. அதனால இந்த பிளெயின் இருந்துச்சு, இந்த பூ போடாம பிளெயின் இருந்துச்சு. பிளெயின் வேண்டாம், பூ போட்டதுதான் வேணும்ட்டு. ஓ, இந்த செட்டிலே பூ போடாததா? இது வாளியே 210 ரூபாயா 220 ரூபாயா நம்ம தான் வந்துச்சு ஒரு வாளி ஃப்ரெண்ட்ஸ். வாளியும் அதே விலைதான். ஓ, அடுத்து வாளி பெட்ரா குடுக்கறதுக்கு இது பெட்ரா, இதானே தேவையில்ல. மூடி சட்டிமா இது வந்து மூடி எல்லாம் இல்லையே, மூடி இல்ல. ஆனா இந்தாச்சு சொன்னிச்சு வாளியே கொடுத்துருக்கலாம், நீ கொடுக்கலாம் அப்படின்னுச்சு. கைஸ் இங்க பாருங்க, நாங்கள் வாங்கிட்டு வந்த நகை காஞ்சிபுரம் பட்டு. காஞ்சிபுரம் பட்டு காட்ட போறோம். பொண்ணுக்கு காஞ்சிபுரம் பட்டு வாங்கினது. காஞ்சிபுரம் பட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்பவுமே போயிட்டு வந்தா ஒரு 20 days இருக்குமா? கூட இருக்கும், 1 month இருக்கும். காஞ்சிபுரத்துல எங்க வாங்கினோம்? காஞ்சிபுரம் பட்டு கேபிஆர் சில்க்ஸ், அந்த பையில இருக்கு பாருங்க, இங்க கேஆர்பி சில்க்ஸ்ல வாங்கினோம் கைஸ். அங்க நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், விலையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க. இதே முகூர்த்தப்பட்டா, இதே முகூர்த்தப்பட்டு, இதான் காலையில முகூர்த்தப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பாருங்க, ஜருகை 2 பக்கமுமே இருக்கு. எவ்வளவு இது தெரியல, இதெல்லாம் எவ்வளவு ஞாபகம் மறந்துருச்சு. இதானா நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். இது ஒரிஜினல் பட்டாமே? இதெல்லாம் ஒரிஜினல் பட்டு. ஒரிஜினல் பட்டு. அதுக்காக தான் காஞ்சிபுரம் இவ்வளவு தூரம் போறது. அங்க போய் ஆனா நிறைய பேர் அங்க மேரேஜுக்கு அங்கதான் போய் எடுப்பாங்களா? இல்ல மத்த கெஸ்ட் எல்லாம் இங்கதான் எடுப்பாங்க. இங்கே காஞ்சிபுரம் அவ்வளவு தூரம் போக மாட்டாங்க. போத்தீஸ் இங்கே. ஆனா அங்க இருக்கவங்களுக்கு வர்றது அங்க பக்கத்துல இருக்கவங்க எடுக்கிறனால இந்த விலை, இந்த சிலைலாம் ரொம்ப கூட சொல்லுவாங்க. இது ஒரு சிலையா? அடுத்தது அது சேலை ஒண்ணு மடிச்சு வச்சிருக்கு. இந்த இதை நான் சொன்னேன், மாத்தி மடிச்சு வச்சிருக்காங்க. இதுவும் வயலட் மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டோ எடுத்து வைக்கல, சரி எடுத்து வச்சிருக்கோமா? அது வயலட்டா தான் இருந்துச்சு போட்டோல பாரு. சரி, ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது கவர் எல்லாம் இல்லாம இருக்கு, இதுல கவர் வச்சுட்டேனா. இது ஒண்ணு, 2வது சேலை கவரையும் மாத்தி விட்டாங்க. இதுக்குள்ள பிளாஸ்டிக் கவரே காணும். இது எதுக்காக இப்ப அவகிட்ட கொடுத்து விட்டீங்களா? இது நல்லா இருக்கு பாருங்க. ஆமா, சூப்பரா இருக்குல்ல. பட்டு 3வது சேலை ஃப்ரெண்ட்ஸ். 3 சேலை எடுக்கணும். 3 சேலை எடுத்தோம். ஒரிஜினல் பட்டு இதெல்லாம். இது 3மே காஞ்சிபுரம் தான். 3மே காஞ்சிபுரம் தான். இது 3ஆ? அப்புறம் எனக்கு முத்தினாவுக்கும். உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு இருந்துச்சு? அது ஒரு நாள் தான் போயிட்டு வந்தோம். ஆனா அது 2000 4000 ரூபாய் பெட்ரோலுக்கு ஆயிடுச்சு. பெட்ரோலுக்கே 4000 ரூபாய் ஆச்சு. இது ஒரு சேலை எனக்கு. இது உங்களுக்கு மேரேஜ் அன்னைக்கா? ஆமா, மேரேஜ் அன்னைக்கு. அதுல செக்குடு ஆட்டா இருக்கு, லேசா செக்குடு ஆட்டா இருக்கு. இவர் ஆனா அங்க வந்து ஒரு சில இது வந்து சொல்றாங்கல்ல, பட்டு வந்து எல்லாமே நல்ல பட்டா தான் இருக்கும். இதுதான் கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. இந்த கோடு மட்டும்தான் இருக்கு. இது வந்து முந்தி ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட்டும் கம்மியா இருக்குல்ல? பட்டும் கம்மியா இருக்கு. ஆமா, அங்க இருக்க நாங்க அடிக்கலாம். ஏமே அங்க இருக்கப்பட்டு வந்து ஆனா ஒரிஜினல் தான், உண்மையா நம்பி வாங்கலாமா? ஆமா, ஒரிஜினல் தான். அது இருக்குது. அது கைத்தறியிலே நெய்யுறது இங்க. அவங்க ஒரு சேலை நெய்யறதுக்கு எவ்வளவு நேரம் வைக்குவாங்க தெரியல. அது 15 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இது 2 ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது 2 இருக்குள்ள வச்சுக்கணும். இந்த சேலை தான் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இது 2 பேரும் உங்க 2 பேருமா? என் பொண்ணு பெரிய பெரிய சேலைலாம் வச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவ. அதனால சரி இந்த மாதிரி எடுத்தோம். இது வந்து இங்க லோக்கல் எடுத்தது ஐயப்பா.
இது சட்டை மாப்பிள்ளை சட்டை மாப்பிள்ளைக்குள்ள சட்டை அவங்களுக்குள்ளது. ஆமா அவங்களுக்கு உள்ளது. முத்துமினா அவங்களுக்கும் தாரணேஸ்க்கு வேஷ்டியும் இதுவும் அது செட்டாவே இருந்துச்சு. சின்ன பிள்ளைகளுக்கு செட்டாவே இருந்துச்சு. இது என்ன இது இது வேஷ்டி. அவங்களுக்குள்ள ஷர்ட் அது. இது வேஷ்டியா செட்டா இருக்கு. செட்டா இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே செட்டாவே இருக்குல்ல மேமே. வேஷ்டி மட்டும் 1826 வேஷ்டி. ஓ இது எல்லாமே எங்க வாங்கினோம்னா நம்ம ஐயப்பாவா. ஆமா ஐயப்பால வாங்கணும். இந்த பைய பார்த்தா இதுல பார்த்தா ஒன்றும் கலெக்ஷன் நல்லா இல்லை. ஃப்ரெண்டில் வச்சுருந்தாங்க இல்லை, அதனால ஐயப்பாக்கு போகணும்ட்டு அப்புறம் ஐயப்பாக்கு போகணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண அப்டேட். அடுத்த நாளைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு பார்த்துட்டோம்னா. இது அவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக கொடுத்து விட்டீங்களா? கொடுத்து விட்டேன் ப்ளவுஸ் தைக்க. அந்த கவர்லாம் காணும் எடுத்து விட்டாங்க. ஓ சரி எப்படியும் கட்ட போகிறது தானே, என்ன வச்சு வச்சா வைக்க போகிறோம். ஆமாம் கட்ட போகிறது. என்னைக்கா இருந்தாலும் கவரை பிரிச்சு வெளியே வந்து சொன்னுச்சு என்னமோ சேலை ஃப்ரில்ல வச்சு. இங்க பாருங்க கேஆர்பி சில்க்ஸ் காஞ்சிபுரம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் கேஆர்பி சில்க்ஸ் காஞ்சிபுரம். போனீங்கன்னா பிள்ளையார் பாளையம் அங்க போனீங்கன்னா வாங்கிடலாம். நல்லதா சந்துக்குள்ள இருக்கு, கோயில் கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வீடு கடையும் சும்மா சின்னதாவே வச்சிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளே நிறைய சாரி வச்சிருக்காங்க டிசைன். அவங்க சொன்னால வீட்டுக்கு கீழே வந்து சேல்ஸுக்காக, மேல வந்து நாங்க இருக்கோம். அப்பா அம்மா பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே இதுதான். மக மாப்பிள்ளை எல்லாரும் பண்றாங்க. பரவாயில்ல நல்லா இருக்கு. நிறைய பேர் எங்க ஆளுங்க பூரா நிறைய உறவு முறைக்கு எடுத்து கொடுக்குறலாம். நிறைய அங்கே போய் தான் எடுத்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 60 சேலை 70 சேலை எல்லாம் எடுக்கிறாங்க. 14,000 15,000 இங்கெல்லாம் 30,000 வரும். இங்க வாங்கினோம்னா 30,000 வரும். நம்ம ஊர்ல திருச்சியில வாங்கினாவே 30,000 வரும். அங்கே 15,000 வாங்கலாம். சரிக்கு சரி பாதி கம்மியா இருக்கும் அங்கே ரேட். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம காஞ்சிபுரத்துல எடுத்தோம்னா பக்கத்துல எடுத்துக்கலாம். ஆமா பக்கத்துல எடுத்துக்கலாம். ஆனா காஞ்சிபுரம் வந்து அவ்வளவு தூரம் டெவலப்மெண்ட் ஏரியாவா தெரியல. பார்த்தா சின்ன ஒரு மாதிரி தானே இருக்கு. ஆமா அதனால அங்க எல்லாம் இருந்தா இந்த வேலை பாக்குறவங்க தான் இருக்கலாம். பட்டு வேலை பட்டு மத்தவங்க எல்லாம் இருக்க முடியாது. டெவலப்மெண்ட் ஏரியா மாதிரி தெரியல பார்த்தா. ஆனா எல்லாமே சின்ன சின்னதா இருக்கு. ஆனா அங்க இருந்து சென்னை பக்கம் போல. ஆமா காஞ்சிபுரத்துல இருந்து பக்கம். நம்மளுக்கு இங்க எவ்வளவு நேரம் கார்லயே டிராவல் பெண்டு கண்டு வச்சு. கல்யாண வேலை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்டேட் வரும்போது சொல்லுவோம். அடுத்தது இனி அப்டேட் என்னன்னு தெரியல. அப்டேட் எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சிருக்கத ஒன்னொன்னா பண்ணி பார்த்தோம்னா எல்லா வேலையும் அந்த தேதிக்குள்ள முடிச்சிடலாம். பத்திரிக்கை அடிச்சிட்டீங்களா? பத்திரிக்கை அடிக்க டிராஃப்ட் காப்பி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் தந்துட்டாரு. அதுல கொஞ்சம் ஒரு சில திருத்தம் இருக்கு. நாளைக்கு திருப்பி கொடுக்கணும். ஒரு சில திருத்தங்கள்லாம் திருத்தி டிராஃப்ட் காப்பி கொடுத்து அது அடிக்கணும். நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு போனீங்க? இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தான் போனோம். ஆனா மழைன்னா மழை, அவ்வளவு மழை. அந்த மழையிலையும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் எப்படியோ. முன்னாடி போல இருந்தா இந்த மலைக்கெல்லாம் போக மாட்டோம். இப்ப வேற வழியில போய் தானே ஆகணும். ஒர்க்க பார்த்தாலும் முடிக்கணும்ன்றது அந்த கட்டாயத்துல. அப்புறம் கோயில்ல போய் மொய்ப்புனாயிடும். அது என்ன வாங்கணும்னு சிவன் கோயில்ல போய் கேட்டோம். அவர் சிட்டியார் நாளைக்கு வாங்கத்தா 10 மணிக்கு. இப்ப எல்லாருக்கும் ஐயர்லாம் கோயில் சாத்திட்டு போயிட்டாரு அப்படின்ட்டாரு. சரின்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாளைக்கு 10 மணிக்கு போனோம். அப்புறம் மளிகை ஜாமான் பொங்கலுக்குள்ளதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வந்தோம். அந்த கதவை இன்னைக்கு தான் சாத்தி பாக்குறேன். சிவன் கோயில் கதவு அந்த சாத்துவாக இல்ல சாத்துவாக. ஆனா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க கதவு. ரொம்ப பெருசு, உயரம் கூட. நம்ம ராயவரத்து கதவே இந்த ஆள் வீட்டு கதவு இருக்குல்ல, அந்த கதவை அந்த அளவுக்கு பெருசு. நம்மளோட இந்த கதவே பெருசுதான். ஆமா இந்த கதவே நிலக்கதவே பெருசுதான். இது ஃபுல்லா தேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். தேக்கு தானே? ஆமா இது ஃபுல்லா தேக்கு. ஃபுல்லா தேக்கு தான். இதுவும் பேக்கும் தேக்கு. ஒரு வழியா வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. காலையில இட்லி வச்சேன். இப்பவும் இட்லி தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு புளிக்கவே மாட்டேங்குது இட்லி மாவு. ஏன் 2 நாளைக்கு வெளியே வச்சாலும் இந்த கிளைமேட்டுக்கு புளிக்கவே மாட்டேங்குது. உங்க ஊர்ல நல்ல மழையா? ஆமா.
மழை வந்த முடியுமா இருக்கு. பொங்கலுக்கு ஒரு எப்படிதான் கோலம் போடுறாங்கன்னு தெரியல. காலையில எழுந்திரிச்சு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல கலர் கோலம் வேற போட முடியாது. அவ்வளவுதான் எங்க. ஆனா நம்ம இன்னைக்கு 6:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சல, பார்த்தா அவ்வளவு மழை ஊத்திக்கிட்டே இருக்கு. அப்படி மழையில எப்படி போட முடியும்? ஆனா இந்த மார்கழி மாசம் தான் கலர் அடிப்பாங்களா? அது ஏன் இந்த கலர் அடிச்சனால அதுல என்ன பெனிஃபிட்? கலர் அடிச்சு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணி 3:30 4:30 ஒவ்வொரு பிள்ளைய நிறைய பிள்ளைய இந்த வீடியோல பாக்குறேன். 3:30 4:30 எந்திரிச்சு குளிச்சுட்டு சாணி தொளிச்சு வாச தொளிச்சு எல்லாம் பண்ணிட்டு வாசல் தொளிச்சுட்டு வந்து குளிச்சிருதுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிட்டு பாத்தீங்கன்னா அது வாசல் காஞ்சிருது. அதுக்கப்புறம் போய் கோலம் போட்டு கலர் அடிச்சு இந்த 5 விளக்கு பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏத்தி அத வாசல்ல வச்சு சூரிய பகவானை காட்டி அதுக்கப்புறம் வாசல்ல எல்லா இடத்துலயும் வச்சு அந்த இது செய்து சோபனா செல்வகுமார் டெய்லி பண்ணுது அந்த கேரளா கிளைமேட்ல. அதுக்கெல்லாம் நல்ல புண்ணியம் கிடைக்கும் உண்மையில அந்த பொண்ணுக்கெல்லாம். ஓ, அவங்க ஊர்ல கோயில்லாம் இருக்கா? முருகன் கோயில் இருக்கு, சர்ச் இருக்கு. அவங்க விட்டுக்கிட்டு சர்ச் எல்லாம் காலையில பண்ண மாட்டாங்கல்ல, போக மாட்டாங்க. அவங்க கோயிலுக்கு போகல, வீட்டுல பண்றாங்க. இதெல்லாம் பிரம்மமுகூர்த்த விளக்கெல்லாம் வீட்லயே ஏத்தி வைக்கிறாங்க. வீட்லயே முன்னாடி வாசல் முன்னாடி கோலம் போட்டு அதுல ஏத்தி வைக்கிறாங்க. அதுவும் வீட்டுக்கு நல்லது தானே, ஒரு ஐஸ்வர்யம் தானே வீட்டுக்கு முன்னாடி ஏத்தி வச்சா. எனக்கெல்லாம் இப்ப ஏஜ் ஆச்சு, என்னால பண்ண முடியல. இல்லைன்னா பண்ணிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி மாதிரி இருந்தா பண்ணிருப்பேன். இப்ப எல்லாம் பண்ண முடியல. அவங்க பண்றவங்களை பார்த்தா நமக்கு ஆசையா தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கும் வீட்டுக்கு. அந்த மாதிரி பூஜை அந்த மாதிரி எல்லாம் ஒரு கெட்டது நடக்கவே நடக்காது வீட்டுல. நல்ல வைப்ரேஷன் உண்டாகும். அப்படி கெட்டது நடந்தாலும் அது உயிர் சேதம் எல்லாம் வராம அப்படியே மேலோட்டமா தடுத்துட்டு போயிடும். இப்ப தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனோம் அப்படின்னு சொன்ன மாதிரி. தலைப்பாகைன்னா மேல இருக்கிறதோட போயிருமா, தலைக்கு வந்து அடிபடாது. தலைப்பாகைன்னா இந்த மேல மாப்பிள்ளைக்கு எல்லாம் வைக்கிறாங்க தலைப்பாகை, அது கீழே விழுகிறதோட சரி. நம்ம தலைக்கு எதுவும் அடிபடாது. அப்ப நம்ம சேஃப்டியா தப்பிச்சுக்கலாம். சோபனா செல்வகுமார்லாம் நல்லா சாமி கும்பிடுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு, நல்லா கும்பிடுது. அது ஒரு நாள் ஷார்ட்ஸ் பார்த்தேன். நாங்க 8 மணி 9 மணிக்கு கடையெல்லாம் அடைச்சிட்டு கடைக்காரங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஊருக்குள்ள போவாங்களாம் சொன்னுச்சு. அப்படி இல்லைன்னா என் புருஷன் கூட்டிட்டு வந்தாலும் 2 வீலர்ல நாங்க வந்தோம்னா 10 பேர் சேர்ந்துதான் வருவோம் எப்பவுமே இந்த ரோட்டுக்குள்ள. ஏன்னா மிருகங்கள் வந்து தனியா வரும், தனியா வந்தோம்னா இது பண்ணும் அப்படிங்கிறதுனால நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் வருவோம். ஆனா நல்ல உடல் உழைப்பு, நல்ல இது. எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்கும். நடந்து டக்குன்னு நடந்து போகும். கேமராவை எடுத்துக்கிட்டே, கேமரா ஸ்டாண்ட் எடுத்து பின்னாடி சொருகி வச்சுக்கிட்டே நடந்து போகும். செல்ல இப்படி வச்சுக்கிட்டே நடந்து போகும். அந்த நடக்கும் போது அது தெரியும். நல்ல உடல் உழைப்பு, நல்ல இது. நைட்டுக்கு வந்து சூடா சோறு குடிச்சு ஏதோ குழம்பு வஞ்சின வச்சு சூடா சாப்பிட்டு படுக்கிறாரு. நைட்டுக்கு முக்கால்வாசி சாதம் தான் சாப்பிடுறாங்க. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போறாங்க. ஆமா, 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அவர் ஒரு 10 ரூபா சம்பளம் வாங்குவாரு இருக்கு. நீங்க காரைக்குடியில இது மட்டும் தான் வாங்கினீங்களா மேம்? இன்னும் கொஞ்சம் சின்னதெல்லாம் வாங்கணும்ல? ஆமா, அதெல்லாம் வாங்கினாரு. பையில காட்டுறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கணுங்க. இந்த மாதிரி சம்பளம் இங்க வீட்டுல இருந்துச்சு. இந்த மாதிரி சம்பளம் வாங்கி கொடுப்போம்னு தான் பார்த்தேன். இது கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு, அதனாலதான் அந்த சம்பளம் வாங்கிட்டு வாங்க. ஓ, பெருசா வாங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்கு, யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. இதை விட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஆமா. அதுக்காக இந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கலாம். ஓ, இது மாதிரிக்கு எடுத்துட்டு போனேன். இது முத்துமினா கல்யாண வீட்டுல கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அப்புறம் அந்த கடையில இந்த விளக்கு வாங்கினோம். அகல் விளக்கா? அகல் விளக்கு, ஆமா. காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்கு. அது ஏன் காமாட்சி விளக்குன்னு சொல்றோம்? காமாட்சி விளக்கு காமாட்சி அம்மனுக்காக ஏத்துற விளக்கா? ஆமா, இதுல பொட்டு வச்சு இது வச்சு ஏத்துனா நல்லா இருக்கும். நீங்க வச்சிருக்க விளக்கு அது வேற காமாட்சி விளக்கு தான். அந்த காலத்துல வந்து டிசைன் இல்லாம இது வந்து டிசைனோட. இது எவ்வளவு விளக்கு? இது 400 ரூபாயா 500 ரூபாயா? ஆனா நம்ம வந்து காசு கொடுத்து எந்த சாமி பொருளும் வாங்கலாமா? வாங்கலாம், அதெல்லாம் ஒண்ணு சாமி போட்டோ வாங்கலாம். ஆனா பழசுதான் தூக்கி போட்டுற கூடாது. இது மாதிரி அழகா இருக்கு. ஆமா, காமாட்சி விளக்கு பாருங்க கைஸ். ஆனா இப்ப வாரதெல்லாம் பித்தளையா என்னன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கனமா இருக்கு ஒரு மாதிரி. பித்தளைன்னா இவ்வளவு கனமா இருக்காதுல்ல?
இது இது 400 450. இது வந்து 180 ரூபாய்க்கு ஒரு தட்டு. ஆ இது வந்து 150. ஆ என்ன இது எதுக்கா சாமி விளக்கு கடியில வைக்க. ஓ இந்த 2 தட்டு வாங்கினேன். எதுவுமே சாமிக்கு வைக்கிறது பித்தளைதான் வைக்கணும், ஆ அதுக்காக. ஓ இது 50 ரூபா, 50 ரூபா. ஆ மணி மணி எவ்வளவு? மணி சரியா ரேட்டு தெரியல. இந்த மணி நல்லா பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணி வாங்கினேன். அப்புறம் குலவாளம் பிள்ளைன்னு சொல்லுவோம் எங்கள்ல. ஆ அது என்னது? குலவாளம் புள்ள. இந்த பாரு கிருஷ்ணன் மாதிரி புள்ள அழகா இருக்கும். அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குலவாளம் புள்ள இதுலயே வெள்ளியில இருந்துச்சு என்கிட்ட. அதை என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன், பொண்ணுக்கு வச்சுட்டேன். வெள்ளியில இருந்தது, இப்ப பித்தளையில வாங்கியிருக்கேன். அழகா இருக்கு பாரு. ஓ குலவாளம் புள்ள. அது எதுக்கா? சும்மா பிள்ளைகளுக்காவா? சும்மா சாமி கும்பிடலாம் வச்சு. இந்த பொங்கலுக்கு எல்லாம் சாமி கும்பிடுறது குலவாளம் புள்ள வச்சு. அது வச்சு கும்பிடுறது. அது பிள்ளையா இருந்தேன் விளக்கு சட்டிக்குள்ள வைப்போம். இது வந்து இந்த அன்னபாத்திரம் 120 ரூபா. அது ஓ சாமிக்கு அபிஷேகம் பண்றது. இந்த நெய்வேத்தியம் பண்ணி தீர்த்தம் அதுக்கு. இதெல்லாம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்த்ததுனால கூட வந்துருச்சு பில்லு. இல்லைன்னா அது மட்டும்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கும், ஒரு 1000 ரூபாய் குறைச்சிருக்கும். இதெல்லாம் சேர்க்க வந்து 1000 ரூபாய் வந்துருச்சு. இந்த ஐட்டம்லாம் நாங்க வந்து கணக்கு பண்ணிட்டே போகல. நாங்க எதிர்பார்க்கல, இருந்துச்சு சரி வாங்கிடுவோம் வாங்கினேன். ஆனா வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சிருந்தேன். அது நிறைவேறுது, இப்பதான் நிறைவேறுச்சு. ஏதோ நேரங்காலம் கூடி வரையில தான் நேருச்சு. ஆமா அது மாதிரிதான் இந்த மணியே பெருசு வாங்கணும்னு நினைச்சிருந்தேன். நம்மள்ட்ட இருக்கிறது சின்ன மணி தானே. ஆமா. இது என்ன சவுண்ட் நல்லா கேக்குதுல்ல சாமிக்கு. ஆமா அதனால இதெல்லாம் இப்ப யூஸ் பண்ணணும். நாளைக்கு இதுல விளக்கேத்தணும். விளக்கு மணியும் இப்போ பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? மணியும் யூஸ் பண்ணுவேன் பொங்க படைக்கையில. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட வேண்டியது. இது குலவாளம் பிள்ளைய இப்படியே தட்டுல இப்படியே வச்சிரும் சாமி கிட்ட வச்சிரும். அதுல சும்மா வைக்க வேண்டியதுன்னா அதுல அரிசி கிரிசி வச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். பச்சரிசி கொஞ்சம் வச்சு வைக்கணும். அது ஏன் கொஞ்சம் சின்னமா இருக்கு. அது குலவாளம் பிள்ளையில பாருங்களேன், ஒத்த காலம் வந்து பின்னாடியும் ஒத்த காலம் முன்னாடி. அதுதான் குலவாளம் பிள்ளை. இதுலயே வெள்ளியில இருக்குது, அழகா இருக்கு. முத்தியும் நான் கொடுத்துட்டேன். குலவாளம் பிள்ளை இருந்துச்சு, பெரிய பிள்ளையார் ஒண்ணு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளியில. அதெல்லாம் கொடுத்துட்டேன். இது 85 ரூபாய் 90 ரூபாயே விட்டுருக்காங்க. ஆமா அந்த அளவுக்கு தான். ஆனா நல்ல டிசைன் இருக்கு பாரு, நிறைய டிசைன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இனிமேல் நைட்டுக்கு டிஃபன் பண்ணணும், இட்லி செய்யணும், இட்லி பண்ணணும், ஏதாவது தொட்டுக்க வைக்கணும். வச்சுட்டு சாப்பிட்டு வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.